இப்பொழுது பேராசிரியர் மௌனகுரு சார் அவர்களையும் பேராசிரியர் சித்லேகா மௌனகுரு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே நடுவா ஒரு பிடிங்க மாலை சரி. தலைவர் அவர்களே, இங்கு மேடையில் விட்டிருக்கின்ற கலாநிதி அவர்களின் தாயார் அவர்களே, கலாநிதியின் கணவனார் அவர்களே மற்றும் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சி 6 மணிக்கு ஆரம்பித்திருக்க வேண்டும். இப்போது 6:40 ஆகிவிட்டது. 40 நிமிடம் பிந்தி நிற்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த வேகத்தை குறைத்து அவர்களுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். எங்கள் எழுத்தாளர்களை இணைப்பதற்கு ஆஸ்திரேலியாவில் இருந்தும் டென்மார்க்கில் இருந்தும் தான் நாட்கள் பெற வேண்டியிருக்கின்றது. 2 கிழமை வாதங்களுக்கு முன்னால் முருகபூவில் வந்த எழுத்தாளர்களை இணைத்த சென்ற 2 மாதங்களுக்கு பின்னால் நண்பர் ஜீவபாலன் வந்திருக்கின்றார். எழுத்தாளர்கள் இணைந்திருக்கின்றோம். இதற்கான பாராட்டுக்களை நாங்கள் அவர்களை கொடுக்கத்தான் வேண்டும். எங்கள் எழுத்தாளர்கள் இணைக்கின்ற சந்திப்புள்ளிகளாக அவர்கள் திகழ்கின்றார்கள். அதற்கான வாய்ப்புகளும் அவர்களிடம் இருக்கின்றன. ஜீவகுமாரன் எனக்கு இப்போதுதான் காணுகின்றேன். ஆனால் அவருடைய மனைவியார் என்னுடைய மாணவி, எனக்கு பழக்கமானவர். ஜீவகுமாரன் அவர்கள் இந்த விஸ்வகேதி இலக்கிய பாடத்தின் முதல் 9 நூல்களை அறிமுகம் பண்ணி இலவசமாக பாடசாலைகளை கொடுக்க நினைக்கின்றார். அது நல்ல முயற்சி. நான் நம்புகின்றேன், முதலில் நாங்கள் ஆசிரியர்களை வாசிக்க பழக்க வேண்டும். ஆசிரியர்கள் வாசித்தால் தான் மாணவர்கள் வாசித்தார்கள். குதிரையை நாங்கள் தண்ணீர் இருக்கும் இடத்தை கூட்டிக் கொண்டு போகலாம். ஆனால் குடிக்க வேண்டியது குதிரை தான். குதிரையை குடிக்க வைக்கின்ற பொறுப்பு இந்த பாடசாலை ஆசிரியர்களின் கையில் இருக்கின்றது. நல்ல சுவையான நூல்களுக்கு, நல்ல இலக்கியத்துக்கு அவர்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய விஷயத்துக்கு வருகின்றேன். இந்த நூல் டேனிஷ் மொழியிலே எழுதப்பட்டு தமிழிலே அவருடைய கணவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த நூல் எழுதிய பின்னர் ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு டெலிஃபோன் கால் வந்தது. அதில் நான் கலாநிதி பேசுகின்றேன் என்று ஒரு குரல் கேட்ட குரல், கம்பீரமான குரல், ஆளுமையான குரல். அப்ப என்னோட சித்திராவிடம் கேட்டு இந்த கலாநிதி யார் என்று உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 1985-86 கதர் சீலை கட்டிக்கொண்டு ஒரு பிள்ளை அடிக்கடி வீட்டுக்கு வருவாள், ஞாபகம் இருக்குதான்னு கேட்டான். எனக்கு அப்போதுதான் கலாநிதியின் முக ஞாபகத்துக்கு வந்தது. கதர் சீலை, காலிலே தங்கம் அல்லாத ஆபரணங்கள், கழுத்திலே ஒரு நாடா. இப்படித்தான் நான் கலாநிதியை கண்டேன். எளிமைக்கு உதாரணமாக கலாநிதி வந்தார். அவருடைய செயலும் அவருடைய வாசிப்பும், அவருடைய செயல் மிக எளிமையானதாக இருந்தது. அவருடைய வாசிப்பு மிக ஆழமானதாக இருந்தது. இத்தகைய மாணவர்கள் எல்லாம் நன்றாக வர வேண்டும் என்று அப்போது யோசித்தோம். இருந்த அப்போ 25-30 வருட தொடர்புகள் இல்லாமல் போய்விட்டது. திடீரென்று இந்த டெலிபோன் கால், இந்த நூல் பற்றிய அறிமுகம், அதற்காக சித்ராவிடம் ஒரு முன்னுரை கேட்டு எழுதினார். இப்படியானவர்கள் வழியிலே சென்று பல காரியங்கள் ஆற்றுகிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கலாநிதி சக்தி வித்தியாசமான பிள்ளை. வித்தியாசமானவர்கள் தான் வித்தியாசமாக சிந்திக்க முடியும். வித்தியாசமானவர்களால் தான் புதிய மரபுகளை உருவாக்க முடியும், புதிய சாதனைகளை செய்ய முடியும். அந்த வகையிலே கலாநிதியின் நூல் பற்றி நான் என்னுடைய சிறு குறிப்பை சொல்லி அமரலாம் என்று நினைக்கின்றேன். கலாநிதியின் நூல்
இப்படிக்கு அன்புள்ள அன்மா என்கின்ற நூல், அதை நான் தட்டச்சிலே தான் வாசித்தேன். வாசித்த போது மனதை சற்று பிசைந்த நூல். ஒரு நல்ல இலக்கியத்துக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், அது என்ன சொல்லுகின்றது என்ற விட எப்படி ஆழமாக வித்தியாசமாக சொல்லப்படுகின்றது என்பதிலே தான் தங்கியிருக்கிறது. நம்முடைய எழுத்தாளர்கள் பல விஷயங்களை கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்லுகின்ற கலை இன்னும் சரியாக வந்து வாய்க்கவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். வெறும் மாலைகளாலும் பாராட்டுகளாலும் பட்டங்களாலும் விருதுகளாலும் இந்த திறன் வந்து வாய்த்து விடாது. அது இயல்பாக தங்களுக்கு உருவாகி வளர வேண்டும். இலக்கியம் என்பது, இலக்கியவாதி என்பவன் என்னை பொறுத்தவரையில் ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி. முருகையன் கூறியது போல சாதாரணமான சம்பவங்கள் கூட தத்துவத்தின் ஆதாரமாக அமைந்து விடுவதுண்டு. இந்த வாழ்க்கை ஓட்டத்திலே காணுகின்ற இந்த விஷயத்தை கண்டுபிடித்து அது ஒரு பிலாசபிக்கலாக எல்லோருக்கும் பொதுப்பட மற்றவருக்கு பயன்படக்கூடியதாக ஏவன் அந்த கண்டுபிடிப்பு செய்கின்றானோ, ஒரு இன்வென்ஷன், ஒரு கண்டுபிடிப்பது, அந்த கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுதுதான் இலக்கியம் இலக்கியமாக வாழ்கின்றது. அல்லாவிட்டால் அது இலக்கியம் அற்றதாக மாறுகின்றது. நாங்கள் எல்லோரும் பலர் விமர்சகர்கள் என்று கூறிக்கொள்கின்ற பலர் அந்த ஆழத்தில் சென்று அந்த தத்துவத்தையோ அந்த அடிநாதத்தையோ கொண்டு வருபவர்களாக இல்லாமல் மேற்போக்கான விஷயங்களை கூறி தட்டி கொடுப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆழமான விமர்சனம் மத்தியில் மலர வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். அந்த வகையிலே இந்த இப்படிக்கு அன்புள்ள அன்மா என்கின்ற இந்த நூல் முதுமை பற்றி பேசுகின்றது. முதுமை மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் எல்லோருமே முதுமை அடைவோம். முதுமை அடைகின்றவர்களை பற்றி சமூகத்திலே ஒரு கணிப்பு இருக்கின்றது. அரள வேந்தவர், பிரயோசனம் இல்லாதவர், அவரால் எந்த விதமான பிரயோசனம் கிடையாது என்று அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற மரபு எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் முதுமை என்பது இறப்பை எதிர்பார்த்து நிற்கும் பருவம் அல்ல. இறப்பை எதிர்பார்த்து நிற்கும் பருவம் அல்ல. அது அனுபவங்களை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு பொக்கிஷம் புதுமை என்பது. அந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று இருக்கின்றது, ஒரு முதியவன் இறக்கின்ற பொழுது ஒரு நூலகம் எரிகின்றது என்று பழமொழி ஒன்று இருக்கின்றது. இந்த முதுமை பற்றிய நாவல்கள், முதுமை பற்றிய நாடகங்கள், முதுமை பற்றிய கவிதைகள் தமிழர் மத்தியிலே மிக மிக குறை. ஆனால் ஒன்று ரெண்டு வந்திருக்கின்றது. இந்த நூலிலே ஒரு முதுமையான தாயார் இங்கிருந்து சென்று வெளிநாட்டிலே உள்ள பல பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு அதற்கேற்ப முகம் கொடுத்து அவற்றை வென்று அதனோடு இயைந்து வாழுகின்ற ஒரு ஓர்மம், ஒரு தனித்துவம் இந்த தாயிலே நான் காணுகின்றேன். நான் நம்புகின்றேன் அது கலாநிதி தான். கலாநிதி ஒரு முதுமையாக இருப்பாளே, ஆனால் அவள் இப்படித்தான் இருப்பாள். இந்த தாயின் ஓர்மத்தோடு தான் இருப்பாள், இந்த தாயின் வாழ்க்கை திறனோடு தான் இருப்பாள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த தாய் தன் மகனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பிரயோசனமாக தன்னுடைய காலங்களை கழிக்கின்றார். ஒரு இடத்திலே அவர் வாழ்க்கையை பார்க்கின்ற விஷயங்கள், ஒரு வயோதிக விடுதியிலே அவர் இருக்கின்ற அந்த இடங்களை எடுத்து போக நேரம் சென்று விடும். ஒரு வயோதிக விடுதியிலே இருக்கின்றார். அவருக்கு அருகிலே ஒரு வயோதிபர் இருக்கின்றார். அந்த வயோதிபர் 85 வயது தாண்டியவர். அவர் கணனியை இயக்கி கணனியை அடித்து அந்த கணனியால் செய்திகளை வெளியே அனுப்பிவிட்டு அந்த வெற்றி பிரவேசத்திலே சிரிப்பதை இந்த வயது போன தாயார் பார்த்து ரசிக்கின்றார். என்ன அழகு என்று சொல்லுகின்றார். இப்பண்ணம் வாழ்க்கையை ரசித்து வாழுகின்ற முதுமையை இந்த நூலிலே கலாநிதி காட்டுகின்றார். நான் நம்புகின்றேன் முதுமையை தாண்டியவர்கள் இந்த நாவலை வாசிப்பதன் மூலமாக அந்த தனிமையையும் துயரத்தையும் வெல்ல முடியும். அந்த தைரியத்தை இந்த நாவல் தருகின்றது. அந்த வகையிலே இந்த நாவலை எழுதிய கலாநிதிக்கும் அதை மொழிபெயர்த்த யமகுமாரனுக்கும்
கலாநிதிக்கு எப்போதும் ஊக்கம் தருகின்ற சக்தியாக இருக்கின்ற சிவபெருமானுக்கும் அவரை ஈன்ற பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கலாநிதிக்கு பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.